கார்த்தியை வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? பக்கத்து வீடு தான் அவங்க. பக்கத்து வீட்டுல நாங்க அந்த வீட்டுக்கு போய் கரெக்டா 10வது நாள் அவங்க வந்து காலி பண்ணிட்டாங்க. காலி பண்ணி போனதுக்கு அப்புறம் தான் அவங்க வீட்டுல 2 பிள்ளை இருக்குது. பிள்ளை இருக்கிறப்ப என் பாப்பா போய் விளையாடுவா. விளையாடுறப்ப அந்த குழந்தைக்கு வந்து அவங்க வந்து திங்கறக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த பாப்பா அங்கேயே சாப்பிட்டு விளையாண்டு வந்துருவா. சரிங்களா? கார்த்தியோட மனைவி வீட்டுல தான் இருந்தாங்களா? அவங்க வீட்டுல இருந்தாங்க. என்னன்னு எனக்கு தெரியும். ஆமா, அவங்க இன்னொரு பையன், அவங்க பொம்பளையோட தம்பிங்கிறாங்க. அவன் ஒருத்தன், அப்புறம் கார்த்திங்கிறவன். அவன் பேர் கூட தெரியாது. எல்லாம் நியூஸ்ல அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அவனோட பேர் கார்த்திகே தெரியும். அதுக்கப்புறம் தான் இந்த 3 அண்ணா எனக்கு தெரிஞ்சது. அவங்க 3 பேருமே அந்த வீட்டுலதான் இருந்தாங்க. அப்ப அந்த 2 பிள்ளைகள் அந்த வீட்டுலதான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் வீடு பின்னாடி சைடு ஒரே ஒரு சேவூர் தான். அடுத்த கட்டுல அவங்க போனாங்க குடி. கார்த்தி அடிக்கடி உங்க வீட்டுக்கு வந்து போய் தந்துட்டாரு ஒரு நண்பரா? அவங்க வரமாட்டாங்க. காலி பண்ணி போனதுல இருந்து வீட்டுக்குள்ள யாரும் வரக்கூடாதுன்னு வீட்டுக்காரமா சொல்லி வச்சுட்டாங்க. அதனால சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க சொன்னது உதவி செய்யறேன்னு சொல்லி அடிக்கடி வருவான்னு நீங்க சொன்னீங்க. உதவி செய்யணும். அவங்க எதுக்கு வராங்க? அந்த வீட்டுல இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு வருவான். அவங்க வீட்டுல தான் இருந்தாங்க. அங்க இருந்து போவாங்க. காலி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க ஒரு நாள் கூட வந்தது கிடையாது. காம்பவுண்டுக்குள்ள. புரியல. தேடினது வந்து என்னன்னா, குழந்தை காணாம போயிடுச்சு. நாங்க தொலை வீட்டு இருக்கிறப்போ எங்க கூடவே அந்த பொம்பளையும் இருக்கா. அந்த அவன் கார்த்தி இருந்தானே என்ன தட்டத்துல இன்னொருத்தர் நீங்க சொன்னீங்க. கார்த்தி தேடினாங்க வந்து இன்னொருத்தர் கூட மோகன்.